இங்க இருக்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அன்ஐடென்டிஃபை பாடி 300 குழிகளுக்கு மேல வந்து இங்க தோண்டிருக்காங்க. அதுல வந்து 200 குழிகளுக்குள்ள நாங்க அடக்கம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. 39 ஃபுல் பாடிஸ் மட்டும் தான் புத்துமலா பகுதியில் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கு. மீதி இருக்கக்கூடிய குழிகளுக்குள்ள ஒவ்வொருத்தவங்களுடைய பாடி பார்ட்ஸ், அதாவது 160 குழியில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாடி பார்ட்ஸ் மட்டும் வச்சிருக்காங்க. இங்கே ஹிந்து இல்லை, முஸ்லீம் இல்லை, கிறிஸ்டின் இல்லை, ஜெயின் இல்லை, இன்னும் காஸ்ட் இல்லை, எல்லாரும் ஒரே இடத்த வச்சு ஒரே இடத்துல அடைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பாடி பார்ட்ல இருந்தும் டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எடுத்து அதை ரன் பண்ணி அதை வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. 4 அடி அளவில் தான் இங்கே வந்து குழிகள் அப்படிங்கிறது எடுத்துட்டு இருக்காங்க. சின்ன சின்ன குழிகளா எடுத்துட்டு இருக்காங்க. அந்த பாடி நமக்கு கிடைக்கும் போது அதுக்கு ஒரு நம்பர் போடும். அந்த பாடிக்கு அல்ல பாடி பார்ட்னு ஒரு நம்பர் കിടക്കപ്പെടും. ആ പോടുന്ന നമ്പറാണ് 102. அதுக்கு ഇതിന്റെ டிஎன்ஏ டெஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த ஃபேமிலி பாடி தெரிய வரும்போது டிஎன்ஏ டெஸ்ட் அவர் சேம் ஆயிடுச்சுன்னா இந்த பாடியில இந்த நம்பர்ல அடியில அந்த ஆள் இருக்குன்னு தெரிய வேண்டிட்டு அந்த குடும்பத்துக்கு தெரியறதுக்கு வேண்டிட்டான இந்த நம்பர் போட்டு இந்த அன்ஐடென்டிஃபை பாடிஸை தேடி வர்றவங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லிப் வந்து கொடுக்குறாங்க. C711 அப்படிங்கிறது இவருக்கு கொடுத்த நம்பர். ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா பிளட் டெஸ்ட் அப்படிங்கிறது எடுக்கிறாங்க. ஸோ எடுத்துட்டு அந்த டிஎன்ஏ பாடியிலேருந்து கலெக்ட் பண்ண சாம்பிள்ஸும் இந்த பிளட் டெஸ்ட்ல இருந்து கலெக்ட் பண்ண டிஎன்ஏ சாம்பிள்ஸும் ஒத்து போச்சுன்னா அதுதான் அவங்களுடைய பாடி அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றாங்க. ஆனால் இப்போ இந்த நம்பர் வந்து உங்களுக்கு கொடுத்தாங்க. இதுல இருக்கிறது யாருன்னா யாரு இந்த அம்மா அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுக்கு நான் பார்க்கறது புரியல. அம்மா தான் அம்மா எல்லாம் புரியுத. இந்த குறைச்ச அம்மா ஃபேஸுக்கு கொஞ்சம் சாமியம் இருக்கு. அம்மா சாயல் இருக்கு, ஃபேஸ் சாயல் இருக்கு. அங்கே கன்ஃபார்ம் இல்லை. அது கன்ஃபார்ம் ஆக்கிறதுக்கு தான் இந்த ஐடி நம்பர், அந்த கோடு நம்பரும் இந்த நம்பரும் சேம் ஆயிருந்தா அது என் அம்மா தான். இந்த பாடியில் என் அம்மா இருக்கு. எங்கே இருக்கு எங்கே தெரியாது. இப்போ ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா? இல்லை பண்ணல. இந்த டிஎன்ஏ டெஸ்ட் வந்தது இந்த நம்பரு வந்திருந்தா என் அம்மா தான் புரியும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது எப்படி எங்களை பறஞ்சது கன்ஃபார்ம் ஆக்குனால புரியல. அவ்வளோதான் விஷமம். இந்த பசங்களதெல்லாம் இங்கே இருந்த இந்த பாடி எல்லாம் என் பரிஞ்சல்ல பசங்களை தான். இவங்க எல்லாம் தெரியும். என் கிராமம் தான் இது. என் கொஞ்ச நாள் முதல் இந்த வரை எத்திய என் கிராமம் தான். இந்த பசங்களை எல்லாம் எனக்கு தெரியும். எல்லாம் ஒரு ஃபேமிலி போல இருந்த பசங்களுங்க எல்லாம் போச்சிருக்கு. அங்கே ரொம்ப விஷமம் இருக்குது. இந்த வேர்ல்டு தான் இங்கே தான் வேர்ல்டு இருக்குது. இங்கே ஒரு துரந்தம் இனி கிடைக்காது. இங்கே தான் இங்கே நல்ல ஏரியா. அங்கே தான் பார்த்துக்கானுங்களே, இங்கே எல்லாம் தான் நல்ல பியூட்டிஃபுல் ஏரியா. எல்லாம் போயிச்சிருக்கு. நீங்கள் அந்த இரவு எங்கேண்ணா இருந்தீங்க? அன்னைக்கு நைட் எங்கே இருந்தீங்க? 35 கிலோமீட்டர் அப்புறம் இருக்குது. நான் ஒரு வேலைக்கு தான் அங்கே போய், அதுக்கு நான் இந்த துரந்தக்கு நான் இல்லை. நான் இங்கே இருந்தால் எல்லாம் போயிடும். இப்போ நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க, இந்த இடமுமே முன்னாடி வந்து முன்னாடி 5 வருஷம் முன்னாடி இது அதே மாதிரி துரந்தம் இங்கே நடந்துட்டேன். துரந்தம் அங்கேருந்து வந்துட்டு இங்கே கீழே வர லாஸ்ட்டு வர அந்த பிரிட்ஜு வர 2 கிலோமீட்டர் அந்த இடம். இது இப்போ வீடு எதுவும் இல்லை, இங்கே வைக்கக்கூடாது, பேண்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன, இப்போ இது வேஸ்டா பூமியா இருக்கு, தரிசு பூமி. அதுக்காக இங்கே பாடியெல்லாம் அடைக்கிறதுக்கு இந்த இடம் கவர்மெண்ட்டை எடுத்துட்டேன்.